ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 34:19 வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் சொல்லுகிற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் ஏராளமான குரல்கள் நம்மை நோக்கி வருகிறதாய் இருக்கிறது. பல இடங்களில் இருந்து நம்மை நோக்கி இந்த வாய்ஸஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ். நம்மை நோக்கி பல திசைகளிலிருந்து சப்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நாம் அநேக சமயங்களிலே ஒரு 4 ரோடு இருக்கிற ஒரு சந்திப்பில் இருக்கிற மாதிரி, ஒரு இன்டர்செக்ஷனில் இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எது எப்படி இருந்தாலும் சரி, நாம் அநேக சமயங்களில் தீர்மானிக்க முடியாத நிலைமையிலே நாம் இருக்கிறோம். என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ரிமெம்பர், யூ ஆர் a child of God and you are gifted with all of His grace. தேவன் உங்களை வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே உங்களை விளைகரையமாய் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எங்கும் நடக்காத ஒரு பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்தமான தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு அந்த மகிமையான வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை உங்கள் மேலே தங்கி இருக்கிறது. நீங்கள் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக சமயங்களிலே நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய காரியங்கள் என்று பார்க்கிற பொழுது நம்முடைய வாய்களிலிருந்து என்ன நாம் தீர்மானிக்கிறோம் என்பதை பொறுத்தே அது அமைகிறதாய் இருக்கிறது. பிசாசு எல்லா சமயங்களில் அவன் இடர்பாடுகளை கொண்டு வருவதற்கே அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்பு 4:7 நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த மாதிரி சமயங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன பேச போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. டிசைட் வாட் யூ வில் சே when the voices speak. அநேக சமயங்களில் உங்கள் சூழ்நிலை பற்றி, உங்கள் நிலைமை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி ஏதோ ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குதில்ல. அந்த சமயத்தில் நீங்கள் வாயிலிருந்து என்ன பேசுகிறீர்கள்? வாட் யூ ஸ்பீக் about that situation, அந்த குறிப்பிட்ட அந்த சூழ்நிலை காரியத்தை குறித்து உங்கள் வாயில் தோன்றுகிற ஒரு காரியம் என்ன என்பதை நாம் மிக ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். Choose obedience, then you can expect the blessing of God. நம்ம என்ன பேசுறன்றது தான் மிக முக்கியமானதாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மையை தெரிந்தெடுக்கொள்ளும்படி, ஜீவனுடைய தேசத்தினுடைய நன்மைகளை நாம் அடையும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன பேசுறீங்க பாருங்க. வாட் யூ ஸ்பீக், யூ ஸ்பீக் அபவுட் த ப்ராமிசஸ். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேசுகிறீங்களா? ஜெயத்தை பேசுகிறீர்களா? விடுதலையை பேசுகிறீர்களா? ரட்சிப்பை உயர்த்துகிறீர்களா? அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நாம் என்ன பேச போகிறோம்? நாம் ஜீவனை பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஒருவேளை இந்த காலையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நான் என்ன செய்யறது என்று தெரியவில்லை, என்ன காரியமாய் மாறும் என்று தெரியவில்லை. நீங்கள் ஜீவனை பேசி பாருங்கள், நன்மையை பேசி பாருங்கள், வாக்குத்தத்தத்தை சொல்லி பாருங்கள், அற்புதங்கள் நடக்கும். நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமான தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய மகா பெரிய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் என்னதென்று செய்வதறியாது, என்ன சொல்வதென்று அறியாது இருக்கிற பொழுது எங்களுக்கு சகாயம் செய்யும் ஜீவநதியே, ஜீவனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். அநேக துன்பங்களை கட்டுக்கள் வந்தாலும் நீர் எங்களை விடுவிக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய பிள்ளைகள்
உடைய வாழ்வினுடைய முக்கியமான கட்டங்களிலே ஆண்டவரே, நெருக்கடியான சமயங்களை என்ன பேசுவதென்று தெரியாமல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனை தெரிந்து கொள்ளட்டும், நன்மையை பேச நீர் உதவி செய்வீராக. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தையும் கிருபைகளையும் தந்து இந்த நாளில் நம்முடைய பரிசுத்த நாமத்தை உடைய வாழ்வில் நீர் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் வழிநடத்துவீராக. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you.